Hey friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா EPS 95 ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து EPS 95 ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்டே எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த செய்தி வெளியீடு. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 3 ஜனவரி 2024. நேற்று ஈவினிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. 7:30 மணிக்கிட்ட அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த EPS 95 ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4/11/2022 தான் கொடுத்தாங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிப்ரவரி 26, 2023 யாரெல்லாம் எலிஜிபிள் பென்ஷனர்ஸ், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ், EPFல மெம்பராக இருக்கக்கூடிய எலிஜிபிள் மெம்பர்ஸ் வந்து இந்த EPS 95 ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ 26 பிப்ரவரி 2023 மே 3 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க எம்ப்ளாயீஸ்க்கு அண்ட் பென்ஷனர்ஸ்க்கு வந்து இந்த ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 26 வரைக்கும் அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணல, பெண்டிங் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஃபர்தராக இன்னும் ஒரு 15 நாள் அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூலை 11, 2023 வந்து லாஸ்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜூலை 11, 2023 நிலவரப்படி மொத்தம் 17.49 லட்சம் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த EPS 95 ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பென்ஷனர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஸோ மொத்தமாக வந்து 17.49 லட்சம் ஜூலை 11 வரைக்கும் ரிசீவ் ஆகிருந்துருக்குது. அதுக்கப்புறமா இந்த எம்ப்ளாயர்ஸ் அண்டு எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன் சார்பில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா நிறையா அந்த சேலரி டீட்டெயில்ஸ்லாம் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து செப்டம்பர் 30, 2023 வரைக்கும் EPFO தரப்பில் இருந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் தரப்பில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணல, மீன்ஸ் அந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணல. அந்த TXT ஃபைல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த கம்பெனியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எம்ப்ளாயி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. ஸோ அவங்க தான் வந்து அப்லோடு பண்ணி அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் பண்ணணும். சப்போஸ் அதை பண்ணாமட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து PF ஆஃபீஸ் போகவே போகாது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 3 மாதம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. டிசம்பர் 31, 2023 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளார எல்லா எம்ப்ளாயர்ஸும் எம்ப்ளாயீஸினுடைய வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ணி DSC பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 17.49 லட்சம் அப்ளிகேஷனில் 3.6 லட்சம் அப்ளிகேஷன் வந்து இன்னமும் எம்ப்ளாயர் சைட்லேருந்து அந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான இந்த டைம் லிமிட்டை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் 3 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது மொத்தம் 5 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 31 மே 2024 வரைக்கும் இந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 மாதம் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த எம்ப்ளாயீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, மீன்ஸ் என்னென்னா பென்ஷனர்ஸும் PF மெம்பர்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் லிமிட் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வேஜ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. 3 மாதம் மறுபடியும் இப்போ ஒரு 5 மாதம், மொத்தமாக வந்து 11 மாதம் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி டிமாண்ட் லெட்டர்லாம் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் 5 மாதம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து பென்ஷன் வாங்கிக்கூடிய நபர்களுக்கு மேலும் வந்து ஒரு சிக்கல் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் யாருடைய வேஜ் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயர் டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிடணும். ஸோ அது வந்து இந்த எம்ப்ளாயருடைய வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்மளும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா TXT ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த TXT ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு TXT ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பென்ஷனுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஹையர் பென்ஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.